சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வச்சு ஒரு களி தான் செய்ய போகிறோங்க. அந்த களி பார்த்தீங்கன்னா வெந்தயக்களின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வெந்தயம் சேர்த்து தான் செய்யறதுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வெயில் காலத்துக்கு நம்ம அடிக்கடி உணவோடு சேர்த்துக்கிறது நம்ம உடம்பு சூட்டிலிருந்து குளிர்ச்சி பண்ணுங்க. அடிக்கடி இது சாப்பிட்ணுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க இந்த வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்தோம் இல்லைங்களா, புழுங்கல் அரிசி. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாங்க. நான் வீட்டில் சாப்பாடு செய்கிறோம் இல்லைங்களா, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். பொன்னி அரிசி எடுத்துருக்கேங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்தேங்க. 1 டம்ளர் பொன்னி அரிசி 200 கிராம் எடுத்துருக்குங்க. இதுக்கு வெந்தயம் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துருக்குங்க. இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றாவே ஊற போட்டேன். நீங்கள் தனித்தனியாக கூட ஊற போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒன்றா ஊற போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டுங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. மையாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம ஊற வச்ச அரிசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை மாவு மாதிரி நல்லா லூஸாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம காய்ச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரங்க. இது ரொம்ப பெருசு தான், இருந்தாலும் கொஞ்சம் அடி கனமாக இருக்கிறதுனால இதில் கிளறிக்கலாங்க. ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த மாவு கைவிடாமல் அப்படியே மெதுவாக ஊற்றிட்டு கலக்கிட்டே இருக்கணுங்க. சால்ட்டு இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குதுங்க. கைவிடாமல் இப்படியே கலக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், அப்படியே மெதுவாக கெட்டியாகிட்டே வருது. நாம் பார்த்திங்கன்னா இந்த கரண்டி பார்த்திங்கன்னா இப்படி உள்பக்கமாக தான் கலரணுங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வருங்க. அதுதான் கெட்டியாகி வருங்க. நம்ம ராய்க்களி மாதிரிலாம் சீக்கிரம் அடியெல்லாம் பிடிக்காதுங்க. நம்ம இதில் ரைஸ் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம கலந்துக்கலாங்க. இப்படி கலக்கி விடும்போதுங்க கெட்டியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விழுகாதுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டுட்டுங்க இப்படி எடுத்து விட்டுறலாங்க. அப்புறம் வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கணுங்க. தண்ணியில் கையை நனைச்சிட்டுங்க இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க. மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்த்து தான் சாப்பிடுவோம். இனிப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் பனங்கள் கண்டு எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா உருண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நாட்டு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று ஸ்வீட்டுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கரைச்சிக்கலாங்க. ஏன்னா தூசு மண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கரைச்சி வடிகட்டிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கரைஞ்சி வந்தால் போதுங்க. நம்ம பாகு பதமெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாங்க. இப்போ நாம் இதை கரண்டியில் எடுக்கணுன்னாங்க கரண்டியை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரண்டியில் ஒட்டாமல் வருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கரண்டி இப்படி இந்த இடத்துல குழி பண்ணிக்கணுங்க. குழி பண்ணிட்டுங்க நம்ம இந்த சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சர்க்கரை பாகு இதை ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு இது கூட நெய் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் எனக்கு பிடிக்குங்க, அதனால் நான் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேங்க.
இந்த வெந்தயக்களி பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சிட்டுங்க இதை இதில் சேர்த்துட்டுங்க இதை அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, இனிப்பு அளவாக இருக்குதுங்க. வெந்தயக்களி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா உடம்பு சூடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களி 15 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா, வெந்தயக்களி செஞ்சு கொடுத்தா உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையுங்க. இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க. வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. வெயில் காலத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. நாங்களாம் சின்னவங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு ஜாஸ்தியாக செய்வாங்க. ஏன்னா நாங்களாம் குழந்தைகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி இஞ்சி சாறு சாப்பிடுவோம். அப்புறம் தலைவலி காய்ச்சல்னால் சுக்குமல்லி காப்பி தான் சாப்பிடுவோங்க. அப்புறம் இதே மாதிரி உடம்புக்கெல்லாம் சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா வெந்தயக்களி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதிகமாக நாங்கள் சேர்த்துட்டதுனால தான் இன்றைக்கி நாங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் இந்த சத்தான உணவுகளெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.